வணக்கம் நண்பர்களே, ஏகேஎஸ் கிரியேட்டிவ் கிரியேஷனுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஹெல்த்தியான, அதோட பார்க்கவே ரொம்பவே கலர்ஃபுல்லான ஒரு சாட் ரெசிபி தான் பண்ண போகிறோம். அதுவும் நம்ம வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு எப்படி பண்ணுறது சிம்பிளாக, அதுவும் ஹெல்த்தியாக அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துடலாம். அதுக்கு வேர்க்கடலை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 6 மணி நேரம் நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறம் அதை குக்கரில் சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து அந்த வேர்க்கடலைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன். அந்த வேக வச்ச வேர்க்கடலையை ஒரு பவுலில் சேர்த்துட்டு, இதோட துருவின கேரட் கொஞ்சம், அதோட பொடியாக நறுக்கின தக்காளியும் சேர்த்துக்கிறேன். இதோட கொத்தமல்லி தழைகள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய தழைகள் சேர்த்துங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதே ப்ரெஸ் பண்ணுங்கள். அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல் போகிற எந்த வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே வரும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு அதோட டேஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் போல் மிளகாத்தூளும், ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மிளகுத்தூள், அதோட 1/4 டீஸ்பூன் போல் சீரகத்தூளும் சேர்த்துறேன். சேர்த்துட்டு இதோட ஒரு லெமனில் ஒரு கொஞ்சம் போல் ஒரு நம்ம டேஸ்ட்டுக்கு தான் அதுக்கேற்ற போல் கொஞ்சமாக லெமன் ஜூஸையும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். வேர்க்கடலை பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. பொதுவாக பெண் குழந்தைங்களுக்கு இந்த ஹார்மோன் சீராக்கிறது வேலையை இந்த நிலக்கடலை செய்யுது. அதோட பார்த்திங்கன்னா நம்மளோட உடலில் ரத்த ஓட்டத்தை சீராக்குது. அதோட நம்மளோட டிப்ரெஷனை குறைக்குது. இவ்வளோ நல்ல சத்துக்கள் நிறைந்த வேர்க்கடலை நம்ம தினமும் உணவில் சேர்த்துக்கலாம். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.